நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சி போய் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால அந்த பொண்ணு பின்னாடியே சுத்தவும் செய்கிறாரு. அது தெரிஞ்சுக்கிற ஹீரோட அப்பாவுமே அந்த பொண்ணு ஒரு பெரிய அரசியல்வாதியோட பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் ஒரு உயர்ந்த ஜாதியும் சேர்ந்தவர்ன்றதை சொல்கிறாரு. அதனால தயவு செஞ்சு அந்த பொண்ணு பின்னாடி சுத்தாதுன்னு சொல்லிட்டு வான் பண்ணவும் செய்கிறாரு. அதுலேருந்து நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி பண்ணதுனால இப்போ வாலண்டியராக அவளே வந்து பேசவும் ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணே வந்து நம்ம ஹீரோட்ட ப்ரப்போஸ் பண்ணுறா. இப்போ 2 பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணோட வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு யாருக்குமே தெரியாமல் ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட ரகசியமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு. அது அந்த வீட்டு ஆளுங்களுமே பார்த்துடுறாங்க. இப்போ ஹீரோயும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அவங்க வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து அவங்கள தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா, அவங்க வேறு எங்கேனாலும் போயிடுவாங்க, அவங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ஆனால் அவர் கேட்குற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு போலீஸோட கண்ணை பிடிங்கி தன்னை ஷூட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு பயமுறுத்தி இப்போ ஹீரோவையும் கூட்டிகிட்டு ஓட ஆரம்பிச்சிடா. இப்போ அந்த சைடு போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயின்லேயே ஏறிதாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குமே ஓடி போகணுன்ற எண்ணமே கிடையாது. ஆனால் இப்போ அவங்களோட சூழ்நிலை அவங்க 2 பேரையும் ஓடி போகிற மாதிரி செஞ்சிருது. கடைசியில் இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க.